அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் லிஃப்ட் பாட்டி. இனிய பிறந்த வாழ்த்துக்கள் என் தலைவா, என் அண்ணா. உங்களுக்கு 51வது பிறந்தநாள் சீரும் சிறப்புமாக நான் கொண்டாடி முடிச்சிருக்கோம். காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்த அந்த வேலைகள் இரவு 8:30 இப்போ முடிச்சிருக்கோம். இவ்வளோ நாள் நாங்கள் ஒரு ரசிகர் மன்றமாக செஞ்சு 19 வருஷம் நாங்கள் செஞ்சுருக்கோம். பொதுமக்களுக்கு இதெல்லாம் முடிஞ்சது சில உதவிகளில். இந்த வட்டம் நாங்கள் ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளராக செய்யும்போது, அது தமிழக வெற்றி மாவட்ட செயலாளர் செய்யும்போது மிக பெருமையாக இருந்துச்சு. மக்கள் மத்தியில் பயங்கரமாக வரவேற்பு இருந்துச்சு. மாற்றத்தை நிறையா மக்கள் விரும்புகிறாங்க. அதை அப்படியே கண்ணில் எதிர்வழிப்பு தெரிஞ்சு நிறையா பேசுனாங்க. அவங்க நிறைய இடங்களில் எப்படியும் இன்றைக்கி ஒரு பயனாளி மட்டும் ஒரு 10,000 பேருக்கு பயன்படுத்துவாங்க. அதாவது பள்ளி மாணவர்களாகட்டும், நோட் புக் வாங்கும்போது, தூய்மை பணியாளர்களாகட்டும், ஃபுல்லாக நீங்கள் பண்ணது இலவச வேஷ்டி சேலை, அரிசி, 20க்கும் மேற்பட்ட இடங்களில் அன்னதானம். அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் எங்கள் கட்சி தோழர்கள் சொந்த பணத்தை போட்டு பண்ணாங்க. அது பெருமையாக இருந்துச்சு. அதாவது சிக்கன் பிரியாணி, முட்டை பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, இப்படி பல்வேறு இடங்களில் ஒவ்வொரு இடத்துலையும் 1000 பேருக்கு மேலே போகிற மாதிரி இன்னைக்கு செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ இன்றைக்கி பயனாளிகள் மட்டும் ஒரு வேலை இருந்தாலும் சாப்பிட்றதுனால சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, விஜய் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஒத்த வார்த்தை போதும் எங்களுக்கு. எங்கள் அண்ணனை அவங்க மனசார வாழ்த்தணும். அது ஒன்று போது எங்களுக்கு வேறு எதுவும் தேவை கிடையாது. நாங்கள் ஒரு எம்எல்ஏ ஆயிடுவோமோ இல்லை அப்படி ஆயிரம் நாங்கள் வந்தவங்க கிடையாது. நாங்கள் அடிப்படை ரசிகர். நான் 98 வரும்போது எங்கள் அன்னைக்கு ஒரு நடிகர், அவ்வளோதான். இந்த இடத்துக்கு வருவாருன்ட்டு செய்வார் நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படி எதிர்பார்த்து நாங்கள் எதுவும் பண்ணவும் கிடையாது. எந்த எதிர்பார்ப்பும் செஞ்சோம். ஆனால் நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்க போய் எங்கள் அண்ணன் அறிவிப்பு வெளியிட்டார். அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அது பல பேருக்கு ஒரு நடுக்கத்தை கொடுத்து, இதனால் சொல்கிறேன், ஒரு மாதிரி இன்றைக்கெலாம் ஃபீல் ஆகிடுச்சு. நிறைய பேர் குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எங்களை வாழ்த்துனாங்க. அந்த வாழ்த்து அனைத்தும் எங்கள் தளபதி அனைத்தையும் ஜிபி சேரும். ஏன்னா பட்ட கஷ்டத்துக்கு எங்களை எங்கள் அண்ணன் ரோட்டில் விட்டு போகாமல் எங்களை கொண்டு போய் கரை சேர்த்தாங்க. அதனால் அந்த மனுஷன் இன்னைக்கு உச்சமான இடத்துல இருக்கும்போது பல்வேறு அரசியல் நெருக்கடிகளுக்கு சந்திக்க போகிறாரு. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சு அரசியலுக்கு வந்திருக்காரு. அந்த மக்கள், தமிழக மக்கள் 2026 எங்கள் அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நான் அந்த வாய்ப்பை கொடுத்தாதே அந்த மனுஷன் மக்களுக்கு நிறையா பண்ணுவார். நிறையா விஷயங்கள் செய்வாங்க, நிறையா திட்டங்கள் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு செயல்பாட்டும் தெரியும். ஏன்னா பல்வேறு இடங்களில் நான் இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் இவ்வளோ பண்ணியிருக்கோம்டா, அப்போ நாங்கள் இத்தனை வருஷம் எவ்வளோ பண்ணியிருக்க மாட்டோம். நாங்கள் மக்கள்கிட்ட போய் இது பண்ணுவோம்னு சொல்லி நான் கேட்குற ரெடியாலாம் கிடையாது. நாங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோன்னு சொல்லி இதுக்கும் கேட்க போகிறோம். ஒவ்வொரு ஊராக போய் கேட்கும்போது எங்களோட எங்கள் தமிழக வெற்றி காலத்தினால பயனாளிகள் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா அன்றைக்கி அப்படி தெரிஞ்சு பொதுமக்கள் மத்தியில் போகும்போது செய்யும்போது அவங்க நிறைய அழகான வரவேற்பு கொடுத்தாங்க. சில பேர்லாம் இப்போ நான் கட்சியை சேர்ந்தவருப்பா, ஆனால் என் பிள்ளைகளோ என் ஒய்ஃபோ நான் இருக்க கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க தெரியாது. அவங்க தமிழை வெட்டிட்டு ஓட்டு போடுவோம்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லி ஓப்பனாகவே சொல்கிறாங்க. அதை எந்த எதிர்பார்ப்புலாம் அன்பு அதை பெற்று வச்சுக்காரங்க அண்ணன். கற்றோருக்கு சென்றும் நம்மளா சிறப்பு மாதிரி எங்கள் அண்ணன் எங்கே சென்றாலும் சிறப்பு தெரியல, எந்த மாற்றமே கிடையாது. நாங்கள் எப்பயுமே ஒரு ஆக்ரோஷம் பேசித்தே போல. இந்த வட்டம் என்னண்டா ஒரு நெகிழ்ச்சியானது. நாங்கள் இன்னைக்கு காலையில் சாப்பிடலாம் இல்லை, நைட்டு சாப்பிட்டது நான் சாப்பிடல. எவ்வளோ ஒரு சாப்பாடு போட்டோம், ஆனால் நாங்கள் சாப்பிடணும் தோணும். ஏன்னா அந்த திகழ்ச்சி, இந்த மகிழ்ச்சியிலே எங்களுக்கு பெருசாக பசியில் எடுக்கல. ஆமாம், நல்ல ஒரு மனிதன் அரசியல் காலத்தை நோக்கி வந்துட்டார். நல்ல மக்கள், தமிழக மக்கள் அந்த வாய்ப்பு அண்ணனுக்கு கொடுத்து அண்ணனை 2026 மாபெரும் வெற்றி செய்யும்போது தலைமையுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.